சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அங்க பேசின சில விஷயங்கள் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து தெளிவா வந்து பேசுனது வந்து எப்படின்னா, நீங்க மற்ற கட்சிகளுக்கு இப்படிலாம் இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் இருக்கு, பார்த்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. அங்க நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? பேசுனது கேட்டீங்களா? அதற்கு முன்னாடி எப்பயாவது எம்பிடி கேட்டிருக்கீங்களா? இங்க சொல்லாத ஏதாவது நாங்க சொன்னோம்? இல்ல சொல்லல. அவ்வளவுதான். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேனோ, மற்ற பெருமக்கள்கிட்ட என்ன சொன்னேனோ அதே தான் அங்கே சொன்னேன். என் சேனல் உட்காந்து சொன்னது, உங்கள் சேனல் உட்காந்து அங்கே மேலே எல்லாம் மூணுமே ஒன்று தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சார் என்ன சார் எங்கே போனாலும் மாற்றாமல் பேசுகிறீங்க, அதுதானே நீங்கள் பாராட்டணும். என்ன சார் நீங்கள் ஏன்ட்டே தான் சொன்னீங்க, திமுக மேலே தான் சொல்கிறீங்க, பிஜேபி மேலே தான் சொல்கிறீங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ். இது என்னுடைய கணிப்பு. 25 வருஷமாக குப்பை ஓட்டிட்டு இருக்கேன் இந்த ஃபீல்டில். அப்போ நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். அவங்க சேராம போகிறோம், இது ஏன் பாடமா? எனக்கு அதில் பிரச்சனை. அவங்க சேரணும் என் விருப்பமா? எனக்கு தேவையில்லை. அவங்க சேராம போகணுமா? தட் இஸ் நாட் மை பிசினஸ். சேர்ந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சேரலன்னு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளவுதான். 2024 சொன்னேன், அண்ணாமலை வந்து முதலிடத்துல வந்து ஜெயிப்பாருன்னு சொன்னேன்னா, பிஜேபி 28 சீட்ல ஜெயிக்கும் சொன்னேன்னா, நான் பிஜேபி காரன் தானே. பிஜேபி ஒரு 20 சீட் வரும்னு சொல்லிருக்கணும்ல. 10 5 நீங்க பிஜேபி காரன்னு சொன்னா நான் வேற தலையாட்டுறேன் சார். நீங்க ஆட்டுங்க, ஆட்டாம எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களுடைய மனசுல இருக்கு வெளியே வரும்லங்க. எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஐ எம் நாட் ஒரிடுங்க. எனக்கு வந்து யார் என்ன நினைக்கிறாருங்கல்ல, என் மனசாட்சி சரியா இருக்கா நம்ப. உங்களுக்கு புரியுங்களா? நான் பிஜேபி 2019 திமுக ஜெயிக்கும்னு சொன்னவன், 2021 திமுக ஜெயிக்கும்னு சொன்னவன், 2024 திமுக ஜெயிக்கும். எப்படி பிஜேபி காரனா இருப்பான்? அப்பெல்லாம் ஏன் உங்களுக்கு ரங்கராஜ் பாண்டே பிஜேபி திமுக காரனா தெரியல? ஏன்டா ஒரு பீகார்காரன், ஒரு பாப்பா, ஒரு பிஜேபி ஆதரவான 19 இருந்து டிஎம்கே சொல்றான், ஏன் யாருமே கேட்கல? 21 டிஎம்கே ஜிப்பான்னு யாருமே சொல்ல. 24 அப்ப நான் அத்தனையுமே பொதுவெளியில சொல்லியிருக்கேனே, அப்பெல்லாம் யாருமே கேட்கல. அப்ப அன்னைக்கு டிஎம்கே ஜெயிக்கும்னு சொன்னபோது உங்களுக்கு உறுத்தல. இன்னைக்கும் டிஎம்கே சாதாமா இருக்குன்னு தான் சொன்னேன். நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்? இப்ப போயிட்டு அவரவர் எடுக்கிற முடிவு உங்களுக்கு தான் சாதாமா இருக்கு. இப்பயே அதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப அவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? அவங்க ஏன் அட்வைஸ் ஆகுறாங்க? 350 கோடி ரூபாய் கொடுத்து வேற யாருக்கு கேட்டுட்டு இருக்காங்க? ஏன்ட்ட 30 ரூபா கூட கொடுக்கல, எந்த கட்சியும் கொடுக்கல. யாராவது ஒருத்தர் கூட சொல்லுங்க, யாராவது சொல்ல சொல்லுங்க, நாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பாண்டேக்குன்னு ஏடிஎம் சொல்ல சொல்லுங்க, பிஜேபி சொல்ல சொல்லுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஓப்பன் என்ன சொல்ல? இதுல கேட்டாவது ஒரு ஆஃபர் இவர் வரட்டும் உங்க பேச்சுல. நான் வந்து நீங்க கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுல வந்து எனக்கு என்ன ஆனந்தம், நான் சரியா மக்களை கணிச்சேன். நான் 25 வருஷமா அந்த குப்பை கொண்டு எனக்கு ஒரு தனிப்பட்ட ஆனந்தம் இவ்வளவுதான். அப்ப நம்ம கரெக்டா கணிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். பிஜேபி நாம் தமிழருக்கு ஓட்டு கூடுன்னு நான் சொல்லியிருக்கேன். எங்க மக்களவை தேர்தல் ஓட்டு கூடி இருக்கு, நீ தேர்தல் ஆனது அங்கீகாரம் பண்ண. நான் என்ன நினைக்கிறேன், அண்ணன் நம்ம சரியா கணிச்சிட்டோம், இவ்வளவுதான். பிஜேபி கடுமையான போட்டி கொடுக்கும். தருமபுரியில், ராமநாதபுரத்தில், கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கடுமையான போட்டி கொடுக்கும். திருநெல்வேலியில் இங்கெல்லாம் நல்லா போட்டி, அவ்வளவுதான். அதிமுகவுக்கு பின்னாடி சந்திக்கும் சொன்னேன். நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னேன், நான் பகிரமா சொன்னேன். கிட்டத்தட்ட 8-9 இடத்துல அவங்க வந்து 3வது இடமே போயிட்டாங்க. அப்ப நான் சொன்னது நடந்துச்சு. இவ்வளவு கணிப்பு தான். நான் வந்து முற்றுமுணர்ந்த ஞானி எல்லாம் கிடையாது. நான் இதே வேலையா தெரியல, நான் சொல்றேன். இதுல பேசும்போது இப்ப கட்சி ஆரம்பிச்ச திரு விஜய் அவர்களோட கட்சியை பத்தி பேசியிருக்கீங்க. அவரோட பிளே எப்படி இருக்கும் இந்த 26 எலெக்ஷன்லங்கிறத பேசியிருக்கீங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க பேசுனீங்க. ஆனா நாம் தமிழரை வந்துட்டு கொஞ்சம் கூட ஒப்பு கூட எடுத்துக்கவே இல்லை திரு பாண்டிய அவர்கள் அப்படின்னு இந்த சைடு இருந்து ஒரு ஆதங்க குரல் வந்தது. அதை நீங்க எப்படி பாத்தீங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க பேசும்போது? நாம் தமிழருக்கு நான் எவ்வளவு குரல் கொடுத்துருக்கேன்னு நாம் தமிழருக்கு புறம் தெரியும். எல்லா இடத்துலையுமா போயிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு பே பண்றாங்களா? எங்க அண்ணன் எனக்கு அவர் ஒரு 10 பைசா கொடுக்க மாட்டார். அவரே பாவ கையில காசு இல்லாம இருக்காரு. அவருக்கு நம்ம கொடுக்க அதுக்கான வாய்ப்பு. நம்ம வந்து காசுக்காக வாய வாடகை கூடாலும் நான் கிடையாது. இல்ல நாம் தமிழர் வந்துட்டு அப்போ அவர் உங்களுக்கு பிளே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா 26ல? 4 அணி இருக்குன்னு சொன்னபோது அவர் 4ல ஒண்ணு இல்லையா? அவர் 4 அணிங்கிறது யாரு? ஏடிஎம்கே, பிஜேபி, விஜய், நாம் தமிழர் 4 தானே இருக்குது. அதுதானே சொல்றேன் நான். இல்ல அந்த நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒப்பு கூட சொல்லல அப்படின்னு 2 சைடு விமர்சனம். அவங்க வந்து கட்சியில வந்து ஒரு ஆதங்கம், இந்த சைடு வந்துட்டு பாக்குறவங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க. அவங்கள பத்தி நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்குலாம் யாருக்கும் கவலை கிடையாது. அவங்களுக்குலாம் தெரியும் நான் எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்றேன்னு, எவ்வளவு சரியான விஷயம். நான் சப்போர்ட் பண்ணேன். நாம் தமிழருக்கு வாக்களிங்க நான் எங்கேயும் சொன்னதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. பாஜக வாக்களிங்கன்னு சொன்னதில்லை. அதையும் நீங்க நல்லா யோசிக்கணும். நான் சொல்லி இவங்க வெல்வாங்க, வெல்ல மாட்டாங்க. இது எடுபடும், இது எடுபடாது. இது என்னவாக போய் நிற்கும் நான் கணிக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப நாம் தமிழருக்கு என்ன வாக்கு விழுந்திருக்கு நான் சொல்ல வரேன். அவருக்கு என்ன வாக்கு விழுந்திருக்கு? இளைஞருடைய வாக்கு விழுந்திருக்கு, தமிழ் தேசியத்துக்கான சிந்தனை விழுந்திருக்கு, அவருடைய பேச்சுக்கும் வீச்சுக்கும் ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. இதை தான் நான் கணிக்கிறேன். அதுதான் நீங்க கண்ணால பாக்குறீங்க. அவ்வளவுதான். நீங்க பேசும்போது சொன்னீங்க 19லயே வந்துட்டு இங்க எல்லாம் வந்து ஜெல் ஆயிட்டாங்க. 2019லயே 21க்கான எலெக்ஷனுக்கான கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சு. அதனால 21 வந்துட்டு இப்படிதான் இருக்குங்கிறத நம்மளால கணிக்க முடிஞ்சது. ஆனா இங்க வந்து இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப 25 வந்து 21 மாதிரி இருக்காதா? அப்ப
26 அதாவது திமுக கூட்டணியை நான் கேட்கிறேன். திமுக கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது நடந்தா நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தைகளோ 2 கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ காங்கிரஸ் கட்சியோ அவர்களுக்கு தேவையான சமரசங்கள் செய்யப்பட்டு அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஒரு கொதி நிலையில் இருக்காங்கன்னு நான் நினைக்கல. அதுதான் நான் நினைக்கிறது. அப்படி கொதி நிலையில் இருந்தாலும் ஒருவேளை அப்படின்னு வச்சுக்க பார்ட் 2 வச்சுக்க, இங்கே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை. அதிமுக மட்டும் நம்பி இவங்க யாரும் போக மாட்டாங்க. ஒருவேளை உங்க பேச்சுக்கு அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க, அப்ப திமுக கூட்டணி இப்படியே தொடரும்னு சொல்ல முடியும். ஏன்னா இவர்களுக்கு உத்தரவாதமான வெற்றி இருக்கிறது, கடுமையான அதிருப்தி இல்லை. புரியுங்களா? ஒரு மனக்கேதம் இருக்கலாம், ஒரு வருத்தம் இருக்கலாம், பட் இங்க போய் நான் இருக்கிறேனே அப்படிங்கிற அருவருப்புலாம் அவங்களுக்கு கிடையாது. புரியுங்களா? அவங்க தேர் கம்ஃபர்ட் அண்ட் அவங்களுக்கு உத்தரவாதமான வெற்றி வேற இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, எனக்கு கூட 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. போன முறை அசம்பிளிக்கு எனக்கு 6 சீட்டு கொடுத்தீங்க, இந்த முறை 10 கொடுங்க, 12 கொடுங்க, இவ்வளவுதான் இருக்கும். அது ஒரு நடுவில் ஒரு 10ன்னு ஆரம்பிச்சிங்க, 6 வாங்கினீங்க, 8ன்னு முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி எங்கேயோ போய் நிற்கலாம், அவ்வளவுதானே தவிர அப்படி இல்லை. அதே மாதிரி இப்போ இவங்க அலையன்ஸ் ஒன்று ஸ்ட்ராங்கா அமைச்சிட்டாங்க அப்படின்னா தாவேகா அதிமுகங்கிற நல்ல கூட்டணி, ரைட்? அதிமுக பாஜகங்கிற நல்ல கூட்டணி. ஆனா இவர்களுக்கான வாய்ப்புலாம் பேர் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா திமுகவோட கூட்டணி உத்தரவாதமாயிரும். திமுகவோட கூட்டணி உத்தரவாதமாயிரும். தாவேகா தனித்து வெற்றி பெற முடியாது, அதிமுக தனித்து வெற்றி பெற முடியாது. அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா ஒரு வெற்றிக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தாலும் வெற்றிக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. புரியுங்களா? அதிமுக பாஜக சேர்ந்த கூட்டத்தில் இவங்க போக முடியாது. அப்ப தனியா இருக்கக்கூடிய விஜய் நம்பி இவங்க போக மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதை தான் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து அந்த மேடையில பேசும்போது, திமுக மேடையில பேசும்போது, அது நீங்களே சொன்னீங்க ஒரு பெரிய நல்ல கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. இப்போ அதிமுகவும் தமிழ்நாடு எடுத்துக்கும் நல்ல கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. ஆனா இந்த 2 பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில விஜய் அவர்களோட கட்சி பத்தி பேசும்போது, விஜய் பிளேஸ் விட்டல் ரோல் இன் 26 எலெக்ஷன் அப்படிங்கிறப்ப அவருடைய growth வந்து அவ்வளவு தூரம் இருக்கு. அவரும் வந்துட்டு இங்க ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாருங்கிறத நீங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது புரிஞ்சுது. அது நிஜமாலே அவர் தனித்து நின்னாலோ ஒரு 6ல இருந்து 10% வரைக்கும் வாங்குகள் அவர் தனியாவே வாங்குவார். சேர்ந்தாருன்னா யாரோட சேர்றாரு என்ன அணி வந்து அவருடைய வாக்கு கன்வெர்ட் ஆகும்போது 6 to 10 நிற்கும். லீஸ்ட் 6, பெஸ்ட் வந்து 10 ஆஸ் ஆஃப் நவ். அதுக்கு மேலே என்ன வருதுங்கிறது நம்ம வந்து போக போதாமல் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் ஒரு பல்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 6 முதல் 10% வரை வாக்குகள் இருக்க வாய்ப்பு. அப்போ வந்து திமுக அதிமுக தாவேகா வந்து பிளேஸ் a very important role in 26 election. அதர் தென் நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இப்போ நீங்க மேடையில நீங்க வந்து விஜய் அவர்களோட கட்சியை தொடர்ந்து வந்து எல்லா இடத்துலயும் கார்னர் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அதனால நான் கேட்கிறேன். ஆமா, அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, அது ஒரு ஓட்டை ஸ்பிளிட் பண்ணது இல்ல. விஜய் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு பெரிய சாதகம், பெரிய சாதகம். நான் டே 1 சொல்லிட்டு இருக்கிறேன். விஜயோடைய வருகை பெரிய சாதகம். அது வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை மேலும் பிளக்கிறது. திமுகவுடைய வாக்கு செதறாம இருக்கும். செதறனால 1-2 உங்களுக்கு புரியல. அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கும்ல, நீங்க நடுநிலை வாக்குகள் வெளியே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு எலெக்ஷன் மாத்தி போற ஒரு 15% இருக்கு சார், அது மாத்தி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்கும்ல. அப்ப மற்றவங்களுடைய ஓட் பேங்க் வந்து அப்படியே நிக்கல, அவங்க கம்மியா தானே இருக்கும். இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்துல இருக்காங்க, அவங்க தனித்தனியால இருக்காங்க. அப்ப 26 எலெக்ஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்க பேசும்போதே புரிஞ்சிருச்சு. அது இன்னும் ஒரு 6 மாச காலம் ஆனா வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்திலே நம்ம இருக்கிறோம். ஆமா, அது இன்னைக்கு இருக்கிற தேதியிலே நீங்க டிசம்பர்ல இருக்கும் நீங்க கணிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தேதி டிசம்பர்ல இருக்கும்னு கணிக்க முடியாது. ஆமா, அது அப்ப தேர்தல் நெருங்குறப்ப தான் வந்துட்டு நம்ம நிறைய மாறும். அதுல வந்து இவர்கள் வந்து அது இன்னைக்கு வரைக்கும் நான் தான் சொன்னேன் அந்த மேடையிலுமே, முதலமைச்சர் வந்து அந்த இன்டாக்டா வச்சிருக்கல மாஸ்டரா இருக்கிறார். அது வரைக்கும் எந்த கவலையும் பட வேண்டியது, அவர் எந்த கவலையும் பட வேண்டியது. அதுக்கு ஒரு சேதாரம் வந்தா அடுத்த பெர்முடேஷன் காம்பினேஷன் தனியா போடும். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.